வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அயன் ஹார்ட் எபிசோட் 3. டாக்டர், எங்கே பார்த்தாலும் என் கண்ணுக்கு மெஃபிஸ்டோ தியரியா தெரியுது டாக்டர். எங்கே பார்த்தாலும் மெஃபிஸ்டோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. மார்வல் கடைசியில் மெஃபிஸ்டோ காத்தாம ஏமாத்தனு வச்சுக்கோங்க, என் கொலை காண்டாயிடுவேன் நான். பட் இனிவேஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். கிட்டத்தட்ட நம்ம அயன் ஹார்ட்டை ஆன்டி ஹீரோவாக புஷ் பண்ணியிருக்காங்க. என்ன தாண்டா நடக்குது? ஆன்டி ஹீரோவாக மாற்ற போகிறீங்களாடா? கேரக்டர் ஆர்க்கே மாற்ற மாதிரி தெரியுது. ஸோ மொத்தமாக அப்டேட் பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட்டில் இந்த பக்கம் ப்ரீவியஸாக அந்த ஹைஸில் கிடச்ச அந்த மணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை பிள்ளைங்க பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறேன் சொல்லி ஒவ்வொருத்தரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆஃபீஸாக நம்ம அயன் ஹார்ட் மொத்த காசையுமே கொண்டு போய் நான் சூட்டில் தான் கொட்ட போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு என் சூட்டை இன்னும் பயங்கரமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அயன்மேனுக்கு அளவுக்கு காசு இல்லை, பட் இருக்க காசு எல்லாத்தையுமே அயன் ஹார்ட் சூட்லேயே கொட்டி அது உடஞ்சா என்ன பண்ணுவீங்க? அதுக்கான பதில் அவங்ககிட்ட இல்லைனாலும் ஷீஸ் பேஷனேட், அதை வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமான ஒரு வேலையை பண்ண போயிருப்பான். பார்க்கர் ராபின்ஸோட அந்த ஹுட்டை ஆட்டையை போட்டு, என்னப்பா இந்த ஹூட்டை போட்டால் செம்ம கொதிக்குது உடம்புலாம், வித்தியாசமாக இருக்கேப்பா, வித்தியாசமாக பேர்ன் ஆகுது உடம்பு, என்னன்னே தெரியல, இதை நம்ம ரிசர்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரீரி வில்லியம்ஸ் கேட்க, நடுவில் ஜான் உள்ள பூந்து க்ளவுனியை அடித்து அந்த ஹூட்டை பிடிக்கிடுவாங்க. இது நீங்கள் அவங்க காட்டுற அக்ரஷன் நினைப்பீங்க, பட் கொஞ்ச நாளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கர் ராபின்ஸ் அண்ட் ஜான் ரெண்டு பேருமே அந்த ஹுட் தவறான கைகளுக்கு போகக்கூடாது, இல்லைனா அந்த ஹுட்டோட பவர் மற்றவங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். பார்க்கர் அமைதியாக இருக்க ஜான் லைட்டாக தூக்குற அந்த பக்கம் ஜானுக்கும் அயன் ஹார்ட்டுக்கும் முடியும். பட் ஜானை வந்து சாரி கேட்க வச்சு அவங்களுடைய அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹேர்லூமோட ஓனர் ஹண்டர் மேசன் அடிக்கிறது. ஹேர்லூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜெனட்டிக்லி மாடிஃபைட் அந்த பிளான்ஸ் வந்து வளர்த்துட்ருக்காங்க. உள்ள ஒரு துளி மெட்டல் கூட போகக்கூடாத அளவுக்கு ரொம்பவே சேஃப்கார்டாக அந்த பிளான்ஸை வளர்த்துட்ருக்காங்க. அந்த பிளான்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, பட் இவனை தான் அடுத்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நடுவில் உட்கார பிரச்சனை அதிகமாக அந்த அவங்க மண்டை சூடாக இருக்குது, கொஞ்சம் காசை செலவு பண்ணி காம் டவுன் ஆகிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி அனுப்பி வைக்க நம்ம ரீரி வில்லியம்ஸ் மட்டும் லைட்டாக பார்க்கர் கூட போய் பேச ஆரம்பிச்சிருப்பான். நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா, இது நல்ல வழி படம் தானா, இல்லை நம்மளை யாராவது ஏமாற்றிட்டு இருக்கோமா அப்படின்னு இவன் மனசில் ஒரு சின்ன உறுத்தல் இருக்க தான் செய்யுது, ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்க தான் செய்யுது. பார்க்கரு திருட்டுன்னு முடிவாயிடுச்சு, இல்லை என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்லி திரும்ப அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹுட்டுக்கு என்ன பவர் இருக்குது, அந்த ஹுட்டு என்ன டெக்னாலஜியா, பிம்டெக்கா இல்லை வைப்ரேனியமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பா. அவளை பொறுத்த வரைக்கும் மேஜிக்குங்கிறதே கிடையாது, மேஜிக் கிடையாது. ஏடா கடந்த ஒரு 5 வருஷமாக கையிலேருந்து தண்டரா வரவேற்கக்கூடிய தோர் பூமிக்கு வந்துட்டு போயிருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. மொத்த வெஸ்டையுமே வாண்டா கண்ட்ரோல் எடுத்து மல்டிவர்ஸ் லெவல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியல. தானோஸ் லிட்டரலாக ஸ்னாப் போட்டு 10 யூனிவர்ஸே அழிச்சிட்டாரு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. பார்க்கரோட அந்த க்ளோக் அந்த ஹுட் மட்டும் மேஜிக்னு சொன்னால் உன்னால ஏற்றுக்க முடியல. அயன் ஹார்ட் இந்த எந்த யூனிவர்ஸில் இருக்க, நீ எம்சியூக்குள்ள இருக்காமா? இப்போ ரியாலிட்டியில் நம்ம கிட்ட அது மேஜிக்னு சொன்னால் நீ ஏமாத்துறடான்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம மேஜிக்கை நம்புறதில்ல. பட் எம்சியூக்குள்ள மேஜிக் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அடுத்து வர போகிற முக்கியமான வில்லன் டூமே மேஜிக் அண்ட் சாசரி எல்லாத்தையுமே ஒன்றா கற்றுக்கிட்டு வரவர் தான். ஏங்க இந்த யூனிவர்ஸை பாதுகாக்கிறதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு பைய போல நியூயார்க்கில் தானே சுற்றிட்டு இருக்கான், அதெல்லாம் தெரியாதா? லிட்டரலி அவர்கிட்டயுமே ஒரு க்ளோக் இருக்குது, அதுவும் பறக்கும். இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? எம்சியூக்குள்ள இருந்துக்கிட்டே இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது நீ அயன் ஹார்ட். பட் அதை பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து தனக்கு கிடைச்ச அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தனக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருப்பான். முக்கியமாக ஜேவியருக்கு புது ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி கொடுப்பான். ஜேவியருக்கு டவுட் ஆகிடும், நீ எவ்வளோ தான் காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த நான் காட்டில் மட்டும் இருக்க ஹெட்ஃபோன்ஸ் நேட்டலிக் சொந்தமானது, அவன் என் கூட பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. அண்ட் லைட்டாக அயன் ஹார்ட்டாக சந்தேகப்படுற மாதிரியும் இருக்குது, உனக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ காசு, நல்லா தான் இருக்கியா இல்லை கெட்டது பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் தட்டி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஜோ உள்ள வராரு. ஜோ கிடையாது, எசிக்கர், ஐ மீன் லைக் ஜிக்ஸ்டெயின். அஃபீஷியலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஜோ உள்ள வந்து என்கிட்ட சில ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது, நீ சொன்ன மாதிரியே என்கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் வச்சது தப்பு தான், இப்போ அதை யூஸ் பண்ணி பயோனிக்கலாக என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விரல்ல ஆர்கிடெக்டர் இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சிமிக்க கூட வயிறு இருந்தால் கண்கள்லேயே கார்னியாவை இம்ப்ளான்ட்டாக ப்ளேஸ் பண்ணி அதிலே ஜூம் பண்ணுற மாதிரி ஆப்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன், வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே அயன் ஹார்ட்டை மிரட்டுவாங்க, ஆர்டர் போடுவார். அவன் பாட்டுக்கு 7 சும்மா அமைதியாக சுற்றிட்டு இருந்த பையபோலியே இந்த பக்கம் நீ உனக்காக எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி மோட்டிவேஷன் டைலாக்லாம் கொடுத்து அயன் ஹார்ட் இப்போதைக்கு சாதாரணமாக இருந்தவனை சொரிஞ்சு விட்டு வில்லனாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மோஸ்ட் லைக் வில்லன் டிரான்சிஷன் ஃபேஸில் தான் இப்போதைக்கு ஓபியஸ்டெயின், ஐ மீன் சாரி அவருடைய பையன் ஜிக்ஸ்டெயின் இருக்காரு. நீ மட்டும் நீ ஹெல்ப் பண்ணலனா உங்கள் அம்மா கிட்ட நீ செய்கிற எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுத்துருன்னு சொல்லி மெர்டிட் பெற போயிருப்பாரு. பிளாக்மெயிலு கர்மா பூமராங்னு சும்மா சொன்னாங்க. அப்படியே நேட்டலி பேசும்போது நேட்டலியுமே அவர் சொல்லிட்டு அப்டேட் பண்ண மாட்டோம் சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஏஐ ஓனர் சொல்கிறத செய்யணும், இந்த ஏஐ அடம்பிடிச்சிட்டு இருக்கா. இந்த ஏஐ நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. முதல்ல அதுக்குன்னு ஒரு தனி கான்ஷியஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. நீ சொல்கிற வேலைக்காரன் கிடையாது, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, 2 பேருமே ஹேங் அவுட் பண்ணுவோம், வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி ரீடியை தன் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ண வச்சுட்றாங்க. அடுத்த நாள் இந்த கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு புது டெக்னாலஜியை ரீடி கண்டுபிடிச்சிருவான். கழுத்தில் போகிற ஒரு குட்டி நெக்லஸ், எனக்கு சத்தியமாக புரியல, ஹோலோகிராம் எஃபெக்டை லிட்ரலி அந்த ஒரு குட்டி நெக்லஸில் இருக்க அந்த பெண்டன் கிரியேட் பண்ணுறதா? டேய் அநியாயம் பண்ணுறாய்கடா, சத்தியமாக அநியாயம் பண்ணுறாங்க. ஐ மீன் நம்ம அயன்மேன் பாஃப் டெக்னாலஜியை கொண்டு வரும்போது $1 மில்லியன் டெக்னாலஜின்னு சொல்லியிருப்பாரு.
அதை தொடர்ந்து அதை இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டீரியோ என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாரு. அவர் கேட்கப்பட்ட ட்ரோன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். இங்கே என்னடானா சின்னதாக டாமா துண்டு பென்டென்ட்டில் லிட்டரலி அந்த ஹோலோகிராமை தக்க வைக்கிற அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி ப்ரொஜெக்டர்னு சொல்லி எல்லாமே இருக்கான். இது தாண்டா மேஜிக்கை கூட நம்பிடலாம் போல. இதை நம்பவே இல்லை என்னால். இதுக்கு பதிலாக கண்ணாடி கிளாஸுக்குள்ள ஆர்குமெண்ட் ரியாலிட்டி ஸ்டைலில் அதை வந்து கொண்டு தான் இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருந்திருக்கும்னு சொல்ல வரேன். ஆப்வியஸாக இது வந்து எல்லாமே ஃபிக்ஷன் தான். பட் இது கொஞ்சம் எல்லாம் இப்படி போகிறாங்களான்னு தோணுது. இதுவே அயன்மேன் பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அப்புறம் அப்படி நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஏன்னா அவகிட்ட $1 million இருக்குடா. ரீரி கிட்ட என்ன இருக்குது? ஷீ ஹேஸ் நோ ரிசோர்ஸஸ், ஷீ ஹேஸ் நோ மணி. அவளுக்கு எப்படி இவ்வளோ ஹைடெக் டெக்னாலஜிலாம் கிடச்சிது புரியல எனக்கு. இதே தான் அந்த பக்கம் நம்ம பீட்டர் பார்க்கறக்கும் இருந்துச்சு. லைக் பீட்டர் பார்க்கற டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஹீஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட். அவர் கிட்ட இருக்க அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் வெப் ஷூட்டர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. நமக்கு தன்மையாக இருந்துச்சா? அதே யூனிவர்ஸில் இருக்க அயன்ஹார்ட் டக்குன்னு எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிட்டு போகிறாங்க. எனிவேஸ் இந்த ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டலி yellow கலர் போட்டிருப்பாங்க அண்ட் ரீரி ரெட் கலர் போட்டிருப்பான். ரெட் அண்ட் yellow போட்டிருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்த மாதிரியே இருக்கா டெட்பூல் அண்ட் வுல்வரின். அதை டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பிகாஸ் அந்த மொத்த சீரிஸ்மே 2022 ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் வரதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரிஜினலாக அந்த சீரிஸ் நினச்சபடியே வந்துருந்துச்சுன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான் நாட்டலி அண்ட் ரீரியை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ அப்படியே அது உல்டாவாக மாறிச்சு. சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வெளில போய் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இறந்து போனால் அவங்க அப்பாவோட அந்த கேரேஜுக்கும் போக அந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம ரீரிக்கு ஒரு PTSD ட்ரிகர் ஆகி எமோஷனல் ட்ராமாங்கிறது செட் ஆகுது. அந்த ராத்திரிக்கே அவர் போயிடுறா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேனிக் அட்டாக்குள்ளே போகிறான். நாட்டலி உண்மையாகவே அந்த நாட்டலி இருந்தா எப்படி காம் டவுன் பண்ணுவோம் ரீரியை, அந்த மாதிரி வந்து காம் டவுன் பண்ண ரீரிக்கு ஸ்டில் சந்தேகமாக தான் இருக்குது. நீ யார், ஏஐயா இல்லை வேறு ஏதாதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதே ஷாக்கில் ரீரி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் ரீரிக்கு நாட்டலி யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். இப்படியே ஆப்போசிட் சைடில் பார்க்கர் ராபின்ஸ் இப்போதைக்கு யோகா பண்ணிட்டு இருப்பாரு. அதை தடுக்கிற மாதிரி ஜான் உள்ள போது நாம இந்த மிஷனை பண்ணவே கூடாதுன்னு சொல்ல பார்க்கர் நான் வின்யாசா யோகாவை முடிச்சுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வின்யாசா யோகாங்கிறது உங்கள் மூச்சு பயிற்சியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஐ மீன் லிட்டரலி உங்கள் மூச்சை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் மூமெண்ட்ஸோட அதை மேட்ச் பண்ணுறது. ஹுட்டு போட்டிருக்கும் போது பார்க்கர் ராபின்ஸ் மூச்சை பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் இன்விசிபிள் ஆவார். சண்டை போடும்போது மூச்சையும் மூமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண மட்டும் தான் பர்ஃபெக்டாக சண்டை போட முடியும். அதை தான் இங்கே லிட்டரலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு வின்யாசா. இந்த ஹேலம்குள்ளே போகிறதுக்கான வழியே கிடையாது. ஹண்டர் மிஸ்னா அடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்கல. என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க பார்க்கற வேறு வழியில் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவில் நிற்க அப்போ கரெக்டாக இந்த நியூஸ் வரும். இந்த நியூஸில் திருட்டு பசங்க சின்ன பிள்ளை தலைமை திருட்டுலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவாங்கிற மாதிரி ஆர்ட்வெக்ஸோட சிஇஓவாக இருக்க ஆர்த்தர் ராபின்ஸ் சின்னதாக மெசேஜ் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தோன்னே பார்க்கர் வந்து பார்த்தோன்னா ட்ரிகர் ஆகிடுவார். இவர் பேர் பார்க்கர் ராபின்ஸ், அங்கே ஆர்த்தர் ராபின்ஸ். கண்டிப்பாக அப்பாவாக தான் இருக்கணும்னு தோணுது. ஃபேமிலி பிரச்சனை மூடிக்கிட்டே பேசி தத்துக்கங்கடா, அதை விட்டு என்னடா கொள்ளடிக்கிற வெள்ளலாம் இன்வால்வ் ஆகுறீங்க. இந்த பக்கம் நாட்டில் கூட பேசிட்டு இருந்தா நம்ம ரீரி கண்டிப்பாக அந்த க்ளோக்கு பின்னாடி இருக்க அந்த மேஜிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த க்ளோக்லேருந்து ஒரு துண்டை நம்மகிட்ட வந்தாகணும். அந்த துண்டை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதன்படி இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஹைஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த ஹைஸ்ட் மேலே மட்டும்தான் அதிகமான ஃபோக்கஸ் நம்ம ஹுட் போட்டுட்டு இருப்போம். அதை டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணி அந்த ஹுட்டோட ஒரு பீஸை எடுத்துக்கலாம். ஆனால் உள்ள எனக்கு தேவையான ஒரு லேசர் கட்டரை கொண்டு போகணும். ஆனால் எந்த ஒரு ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸும் வரக்கூடாது அந்த சமயத்தில். இதை எப்படி நான் சாத்தியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜீக்ஸ்டெயின் கொடுத்த அந்த பயோ மெக்கானிக் பிளான் நோட் பண்ணுறாங்க. இந்த பயோ மெக்கானிக் மெஷிங்கிறது லிட்டரலாக ஃப்ளஷே ரெப்ளிகேட் பண்ணக்கூடியது. அதை மேபி ஒரு கேமஃப்ளாஜை யூஸ் பண்ணி இந்த லேசர் கட்டரோவில் கொண்டு போயிடலாம். அதுக்கு முதல்ல அந்த ஜீக்ஸ்டெயின் அக்செப்ட் பண்ணி ஆகணும்ல. அதை பார்க்கறதுக்காக டேரெக்டாக அங்கே கிளம்பி ஜீக்ஸ்டெயினோட அந்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ண போயிருப்பாங்க. அந்த பைப்பில் ஆல்ரெடி தான் உடம்புல அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருப்பான். எனக்கு என்னமோ இந்த பார்க்கரோட பாசிபிளி ஜீக்ஸ்டெயின் தான் மெயின் வில்லனாக இருப்பான் போல தோணுது இந்த சீரீஸ்க்கு. நல்லா இருந்த பையனை கெடுத்து விட்டியாமா நீ, சரி காஃபி போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கபடு தோட்டத்தை எடுத்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஓப்டஸ்டீனோட சாம்பல் வைக்கப்பட்டிருக்கு. எங்கள் அப்பா கூட நான் க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லி ஓப்டஸ்டீனோட சாம்பல் எடுத்து வச்சிருக்கான். ஏமா இது டியூ டேட்டுமா. ஆலன் அவங்க அப்பாவோட அந்த சாம்பலை காஃபி டப்பாக்குள்ள வச்சிருக்க மாதிரி அதிக ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. பண்ணால் தான் இருக்கும். நீ ஓப்டியஸ்டேனோட பையனாடா, இந்த ப்ரீவியஸ் எக்ஸிபோவாக இருந்த டோனி ஸ்டார்க்கோட மென்டாராக இருந்த ஓப்டியஸ்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை காமிச்சிருப்பாங்க. அதில் பிளேன் கிராஷில் ஓப்டியஸ்டேன் இறந்த மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இதை ஆல்ரெடி அயன்மேன் 1 மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அயன் வாங்கராக இருந்து ஓப்டியஸ்டேன் செத்து போயிருந்தாலும் அவருடைய சாவுக்கு காரணம் பிளேன் கிராஷ்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே திரும்ப ரெப்ளிகேட் ஆகுது. அந்த ஒரு கண்டினியூட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மக்காடாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஜீக்ஸ்டேன் எங்கள் அப்பா பற்றி நான் இருக்க விரும்பல. எங்கள் அப்பா அயன் வாங்கர் டெக்னாலஜியை வெப்பனாக பார்த்துட்டு இருந்தவர். ஆனால் நான் டெக்னாலஜியை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக பார்க்குறேன். 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டில் நல்லவராக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் நடிக்கலை, அது தெளிவாக தெரியுது. பட் இந்த ஒரு ஜென்யூன் ஃபீலிங் எங்கே மாறப்போகுதுன்னு தெரியல. தான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பயோ மெக்கானிக் மெஷை கொடுக்க இதை நீ பத்திரமா திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். மிஸ் ஆச்சு இதை பேக் ட்ராக் பண்ணி என்ன பிடிச்சிருவாங்க, என்ன பிடிச்சானா அவங்கள சம்மகாண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ அதே ஒரு விஷயம் இந்த எபிசோட் எதுலேயுமே நடந்திருக்கும். பயோ மெக்கானிக் மெஷிங்கிறது மிஸ் ஆகிருக்கும். அடுத்த எபிசோடில் ஜீக்ஸ்டேன் அகெயின் நம்ம அயன் ஹார்ட்டுக்கு வில்லனாக தான் மாற போகிறான். எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அந்த மெஷை எடுத்துக்கிட்டு ரீரி அன்னைக்கு நைட் ஹைஸ்ட்டுக்கு ரெடியாக வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 போலீஸ் நிற்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்க ரேம்பேஜ் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஆப்வியஸாக நம்ம ரீரி தான் இந்த பக்கம் ரேம்பேஜுக்கு கால் பண்ணி பிளாக் மார்க்கெட் பற்றி பேசணும்னு நினைப்பா. கால் எடுத்துக்க மாட்டார் ரேம்பேஜ். இப்போ நாடானா செத்து கிடக்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் பார்க்கர் ராபின்ஸ்
தேவைப்படுற ஹெல்ப்பெல்லாம் வாங்கிட்டு மற்றவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கான். தெரியாதனமாக அந்த கும்பலை வந்து மாட்டிக்கிட்டானே, அவனுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே அவனு சொல்லி அந்த தாட்டோட இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஹைஸ்டேக் கிளம்புறாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல் வெப்பனையுமே சேகரித்து வச்சுட்டு அங்கே போவாங்க. ரீரி வில்லியம்ஸ் நேட்டலியா ஆப்ஷனை வச்சு மொத்தமாகவே அந்த அயன் சூட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. பட் இந்த உண்மை சுற்றிட்டு யாருக்குமே தெரியாது. டெக்னிக்கலாக உங்களை பொறுத்த வரைக்கும் ரீடி மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன், நேட்டலிங்கிற ஆப்ஷனே இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக வச்சு ரீடி இப்போதைக்கு யாருக்குமே தெரியாமல் பார்க்கர் அண்ட் ஹண்டர் மிஷன் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் சேம்பருக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. பார்க்கர் அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்க அந்த சமயத்தில் தங்கிட்ட இருக்க அந்த லேசர் கட்டரை வச்சு அழகாக கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஹண்டர் ப்ரீவியஸாக அந்த ஷீலா மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சப்மிசிவ் ஆகிடுவார் தான் நினச்சேன். பட் இல்லைங்க, இந்த பைப்பில் எதிர்த்து நிற்கிறான். என்னப்பா மிஞ்சி போனால் இருக்க எல்லா பிளான்ஸுமே கொழுப்பேன், அவ்வளோதானே, நான் திரும்ப உருவாக்கிறேன், பிச்சை காசு இதை நீ எடுத்துகிட்டு போ, மற்றபடி உன் கான்ட்ராக்ட்லாம் நல்லா சைன் பண்ண முடியும்னு சொல்லி கெத்தாக நிற்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி இந்த பக்கம் நம்ம பார்க்கற பற்றி தெரிஞ்சமாக தான் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் இந்த பயங்கரமான சிஓஸுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க தாங்க செய்யுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி பார்ட் ஆஃப் த ஹுட்டை நம்ம ஐன்ஹார்ட் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் ஆல்மோஸ்ட் லைக் இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த லேசர் கட்டரை ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண இன்ஹவுஸ் ஏஐ மொத்த இடத்துமே சீல் டவுன் பண்ணிடுது. அதிகமான CO2 வெளிப்படுத்துது. உள்ள மாட்டிக்கிட்ட எல்லாருமே இப்போதைக்கு ரீடி காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஜான் நம்ம பார்க்கற தேடி போங்க. அந்த பக்கம் பார்க்கர் என் பிளானையே எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டுன்னு மறைஞ்சு ஹண்டர் மிஷனை கழுத்து திருக்கி கொண்டுடுறாங்க. கொன்ன ஒரு ஸ்பிளிட் செகண்ட் சந்திரமுகியா மண்ணா அவனுடைய கண்களை உங்களால் பார்க்க முடியும். அந்த க்ளோக் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளோக் இவனை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. பட் யாருப்பா அந்த க்ளோக்குள்ளே இருக்கா அதானே தெரில, டார்க் மேஜிக்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேங்க. பார்ப்போம். செக்யூரிட்டி காட்ஸ் இந்த பக்கம் நம்ம பார்க்க சமாளிச்சுட்டு இருக்கேன். அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரீடி எஸ்கேப் பார்க்குறான். பட் வர வழியில் ஜானை மீட் பண்ணிடுறான். நம்ம ரீடி கையில் இருக்க அந்த ஹுட்டை பார்த்து ஜானு புரிஞ்சு போச்சு, நீ எதுக்கு இங்கே வந்து புரிஞ்சு போச்சு, நான் அப்போவே சொன்னேன் இவங்களாம் நம்பாதானே, நம்பி ஏமாந்து கட்டிட்டா பார்த்தியா பார்க்கறே, உன்னை நான் கொல்லாம மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருக்குலையுமே பயங்கரமான சண்டை நடக்குது. ஆல்ரெடி CO2 டம்ப் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் சஃபகேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் அதிகமாக ஆக்சிஜன் செலவு பண்ணுற பற்றி இவங்க சண்டை வர போட்டுட்டு இருப்பாங்க. சஃபகேஷன் அதிகமாக அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ரீரி வில்லியம்ஸ் சொன்ன அந்த சூட் இவளை காப்பாற்றிது. கொஞ்ச நேரம் சமாளிப்பான், நல்லா சண்டை போட்டு சமாளிப்பான். முக்கியமாக இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்த வர அந்த ஜானை தங்கிட்ட இருக்க அந்த கீபோர்டு வச்சு தடுப்பான். டெக்னாலஜி பேஸ்டாகவே இருக்கா அப்படிங்கிறத காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கீங்கடா. பட் கரெக்டாக அந்த சூட் இவளை காப்பாற்றேன் வர மாப்பிள அப்படின்னு சொல்லி அவள் ஜானை பற்றி கவலையே படமாங்கன்னு கிளம்பிடுவான். ஏன்னா ஜான் வெளில போனானா ஹூட்டுக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுவான். ரீடி மாட்டிப்பால அந்த பயத்தில் அவள் கிளம்புறது நல்லது தான். பட் இட்ஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் ரைட். இவள் லிட்டலாக ஒருத்தனை சாக விட்டுட்டு போயிருக்கான். இதுக்கு முன்னாடி திருடியாக இருந்தவ இப்போ லிட்டலாக ஒருத்தனை கொன்று இருக்காங்க. மீன் லைக் செகண்ட் ஹேண்ட் மர்டர்னு சொல்லலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீதியை போட்டு உழுக்குது. எப்படியாவது என் கசனை காப்பாற்றுன்னு சொல்லி ஹூட்டு சொன்னாலும் செத்தட்டான்னு தெரிஞ்சு அதை சமாளிக்கவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க ரீதி. வீட்டுக்கு வந்துட்டு ஆஹா நான் ஒருத்தனை கொண்டுட்டேன்னு சொல்லி உட்காந்து அழ ஆரம்பிச்சிருப்பான். அவள் கையில் அந்த மிஸ் ஆனோன்னு தெரிஞ்சோடனே என்ன கதறி அழுவா. ஏன்னா இப்போ 16 இவளுக்கு ஆப்போசிட்டாக திரும்ப போகிறாள். எல்லாருமே நான் கைவிட்டுட்டே இருக்கேன், ஒரு கொலை பண்ணிட்டேன், ஒரு திட்டு பண்ணிட்டேன், நான் யார் ஹூவாமை, நான் ஏன் இப்படி மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம ஐன்ஹார்ட் ஆன்டி ஹீரோவாக தான் மாறியிருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்க்கருமே அவனுடைய கசனை இழந்த அந்த துக்கத்தில் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியுமா, கோட்டை தூக்கி போட்டு யாருக்கிட்டே பேசுவார், யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க கடைசி இருக்கும். இதுக்கு தான் நீ எல்லாத்தையும் எங்கள் பண்ண சொன்னியா, இதுவும் பிளானில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏறி பேசுவார். ஏதோ டார்க் ஆப்ஜெக்ட் கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. மெஃபிஸ்டோவாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உன் கசன் எப்படி செத்தான்னு பாருங்கிற மாதிரி அந்த ஜானோட மொத்த அந்த சாவையுமே ரீஎனாக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட நரகத்துலேருந்து காமிக்கிற மாதிரி. ஏன்னா ஜான் இப்படி கழுத்தெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு சாவலை, யாரோ கழுத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாசிபிளி மெஃபிஸ்டோ தான் கழுத்து பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஐன்ஹார்ட் ஆர்மரோட அந்த ஷேடோ விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்க்கர் புரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த மீட்டிங்கிறது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சண்டையாக தான் இருக்க போது. பார்க்கர் ரீரியை தேடி வர போகிறானா இல்லை ரீரி பார்க்கரை சமாளிக்க போகிறாரான்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். பட் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பின்னாடி எனக்கு என்னமோ மெஃபிஸ்டோ தாங்க இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. காமிக்காமல் விட்டிங்கன்னா காண்டாயிடு வேண்டாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். நம்ம ரீடி மனசுக்குள்ள பல எமோஷன்ஸை டேக்கிள் பண்ண ஒரு எபிசோட் டீசெண்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை தான் உங்களுடைய வியூஸை மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். What?